தமிழ்நாட்டை சார்ந்த இளம் செஸ் விளையாட்டு வீரர் திரு குகேஷ் அவர்கள் சிங்கப்பூர்ல நடந்த உலக செஸ் சாம்பியன் போட்டியில் வெற்றி பெற்று இன்னைக்கு சென்னைக்கு வந்து இறங்கி இருக்கிறாரு. அவர் பரிசு பொருள் பெற்றிருக்கிறாரு. அவர் மதிப்பை உயர்த்தி இருக்கிறாரு. இந்தியாவினுடைய மதிப்பை உலக அரங்கில் மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரு. அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது கொஞ்சம் ராவாக இருக்கும். நம்ம காணொலியில் பேசுனால கொஞ்சம் நீட்டாக சொல்லுவோம். மலத்தில் அரிசி பொறுக்கிற கும்பல் அப்படின்னு ஒரு கும்பலை சொல்லுவாங்க. அந்த கும்பல் இந்த பேருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிப்பது போல ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கிறாங்க. அனைத்துறவுகளுக்கும் அசுரன் வணக்கம். தன்னுடைய சிறு வயதிலிருந்து, அதாவது பள்ளி படிக்கும் போதுல இருந்து ஒரு மிகப்பெரிய கனவை ஒரு லட்சியமாக வச்சு இளம் செஸ் விளையாட்டு வீரர் அப்படிங்கிற ஒரு பேரை, உலக செஸ் சாம்பியன்கிற பட்டத்தை இளம் வயதில் வென்றவர் அப்படிங்கிறத நான் ஒரு குறிக்கோளாக வச்சிருக்கேன் அப்படின்னு தன்னுடைய பள்ளி காலத்திலேருந்து வளர்ந்து வந்தவர் தான் தம்பி குகேஷ் அவர்கள். குகேஷ் தொம்புராஜ் அவருடைய பேர். அவர் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து வந்தார், தமிழ்நாட்டில் வசித்து வந்தார். அவர் நிறைய பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னுடைய தனித்திறன் ஆற்றலால் தன்னுடைய கனவை மெய்ப்பிக்கணுங்கிற லட்சியத்தினால அந்த லட்சிய வெறி கொண்டு சிறு வயதிலிருந்தே வளர்ந்து வந்து இன்னைக்கு இதில் சிங்கப்பூரில் நடந்த உலக செஸ் சாம்பியன் போட்டியில் 14 சுற்றுகளையும் வென்று உலக சாம்பியனாக மாறி இருக்கிறார். அங்கே உலக சாம்பியனாக மாறிய பிறகு தமிழ்நாட்டில், இந்தியாவில் மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வந்து 5 கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவித்தார். இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் உலக செஸ் சாம்பியனாக மாறியிருக்கார். அதுவும் இளம் வயதில், வெறும் 18 வயதில் இவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சிருக்கிறாரு. இது தமிழ்நாட்டுக்கு பெருமை அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சில நபர்களும், அதே போல மத்தியில் ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்திய நாட்டிற்கே இதால ஒரு பெருமை, ஒரு இளம் செஸ் விளையாட்டு வீரரை, ஒரு சாம்பியனை எங்கள் நாடு கொண்டிருக்குது அப்படிங்கிறதுல ஒரு பெருமை அடைகிறோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் இந்தியாவை நேசிக்கக்கூடியவர்கள், இந்தியாவை பற்றோடு பாதுகாக்கக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் இந்த ஆடு மாடுகளை மேய்க்க வந்த திருட்டு கும்பல்னு ஒரு கும்பலை நம்ம சொல்லுவோம். அது சொல்லும் போதே நிறைய பேருக்கு கோபம், விரக்தி இதெல்லாம் வரும். அந்த கும்பல் என்ன பண்ணுறாங்க, 11 கோடி ரூபாய் பரிசை அந்த சிங்கப்பூரில் நடந்த உலக செஸ் சாம்பியன் போட்டிக்கான பரிசாக அவங்க கொடுக்குறாங்க. அந்த 11 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மான இந்தியன், இவர்களுடைய பார்வையில் மான இந்தியன், ஒரு இந்திய நாட்டினுடைய ஒரு குடிமகன் இங்கே வர்றான், அவனை கௌரவிக்கணும், அவனை பெருமைப்படுத்தணும் அப்படி நினச்சிருந்தா பரவாயில்ல. அவனுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா பரவாயில்ல. ஆனால் அவன் எடுத்துட்டு வர்ற 11 கோடியில் நம்மளால் எவ்வளவு திருட முடியும், நம்ம எவ்வளவு ஆட்டைய போட முடியும், அவன் தனித்திறன் ஆற்றலில் தன்னுடைய உழைப்பை போட்டு, தன்னுடைய கை காசை போட்டு அவன் பயிற்சி எடுத்து, அவன் பல நாள் தூங்காமல் எப்படியெல்லாம் இந்த விளையாட்டை விளையாட முடியும்னு பல சிந்தனைகள் அவன் மேற்கொண்டு அவன் ஜெயிச்சுட்டு வருவானா. அதில் இவங்க வந்து கொஞ்சோண்டு காசை வாங்கிக்குவோம். இந்த வடிவேலு ஒரு படத்தில் கம்பே சுத்த தெரியாமல் போய் கம்பாட்டம் அப்படி ஆடிட்டு இப்போ நாச்சியப்பன் பாத்திர கடையில் வாங்கிட்டு வருவார்ல பேர் எழுதிட்டு, அந்த மாதிரி அவன் தாய் தந்தையர்கள் அவங்க வந்து கஷ்டப்பட்டு இவனை விளையாட வச்சு இவன் கனவை மெய்ப்பிக்கணும்னு சிங்கப்பூர் வரைக்கும் கூட்டிக்கிட்டு போய் அங்கே பங்கேற்க வச்சு அவன் அதில் ஜெயிச்சுட்டு வர்ற காசில் இவங்களுக்கு காசு கொடுக்கணுமா. யாருக்கு? ஒன்றிய அரசாங்கம் 4.5 கோடி ரூபாய், ஜெயிச்சது 11 கோடி, அதுல 4.5 கோடி ரூபாயை இந்திய அரசாங்கத்திற்கு வரியாக செலுத்தணும். இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, மலத்துல அரிசி போருக்கிற கும்பல்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த கும்பல் தான். அவன் ஜெயிச்சுட்டு வர்றான், அவன் காசுல இந்திய அரசாங்கத்திற்கு வரி. அதாவது ஒரு சட்டம் இருக்கு, வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய போட்டிகளில் அவங்க எவ்வளவு பரிசு பெற்றாங்களோ அதுல இவ்வளவு சதவீதம் வந்து நீங்கள் வரியாக கட்டணும். விளையாட்டு போட்டியில அல்லது வருமானத்தில் வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பணங்களுக்கு இவ்வளவு வரி கட்டணும் அப்படிங்கிறது விதி இருக்கு. எல்லாம் சரி. ஆனா இவன் இளம் வயதுல, தன்னுடைய 18 வயதுல இவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சிருக்கான். இந்த சாதனையை மோடி செய்வாரா? இந்த சாதனை அமித்ஷா செய்ய முடியுமா? இந்த சாதனையை நிர்மலா சீதாராமன் செய்வாங்களா? இல்ல இந்த சாதனையை அமித்ஷாவுடைய பையன் ஜெய்சா இருக்காருல்ல, பிசிசிஐனுடைய செக்ரட்டரி அப்படின்னு போட்டிருக்கீங்கல்ல, அவரால் செய்ய முடியுமா? முடிஞ்சா கிரிக்கெட் கிரவுண்ட்ல இறங்கி பாலம் முழுக்க ஃபேஸ் பண்ண முடியுமா ஜெய்சாவால? ஒரு ஓரத்தில் நின்று அந்த பேட்டை பிடிக்க தெரியாம பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு பிசிசிஐ பதவி, அப்படி இருந்தும் உங்களால் உலக கோப்பையை வெல்ல முடியல. பிசிசிஐனுடைய செக்ரட்டரியாக, சேர்மனாக இவர் இருக்கிறாரு, யார்? ஜெய்சா. அப்படி இருந்தும் நீங்கள் சாதிக்க முடியல. ஆனால் தனி ஒரு மனிதனாக குகேஷ் இங்கிருந்து அங்கே போய் அவன் ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். அந்த காசுக்கு போய் அற்பத்தனமா வரி விதிக்கிறீங்களே. நீங்கள் வரி விலக்கு கொடுக்கலாம், ஒரு அரசாங்கம் நினைத்தால் வரி விலக்கு கொடுக்கலாம். இந்த 4.5 கோடி ரூபாய் பணத்தை வைத்து தான் இந்திய அரசாங்கம் நடக்க போதா? இந்த 4.5 கோடி ரூபாய் பணத்தை குகேஷ் அவர்கள் கொடுத்தால் தான் அவர் இந்திய நாட்டில் வாழ முடியுமா? அவனை உலக நாடு கொண்டாடுறதுக்கு தயாரா இருக்கு.
எந்த நாட்டுக்கு அவன் இப்போ போய் இறங்கினாலும் அவனை இந்த நாடு போற்றி கொண்டாடும். இந்தியாவுக்காக நீ விளையாண்ட, என் நாட்டுக்காக விளையாடு அப்படின்னு அவனை போற்றி கொண்டாடுறதுக்கு எத்தனையோ நாடுகள் எதிர்பார்த்து காத்திருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த பையனை நீ காசு புடுங்குற ஒரு ஏடிஎம் மிஸ் நான் நினைக்கிறேன்னா, நீ யாரு? முதல்ல எங்களுடைய வரிப்பணத்தை நீ எடுத்துக்கிற. தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து வர்ற வரிப்பணம், கேரளா அரசாங்கத்திலிருந்து வர்றது, ஆந்திராவில் இருந்து, கர்நாடகாவில் இருந்து, தெலுங்கானாவில் இருந்து, இப்படி எல்லா மாநிலங்களில் இருந்தும் வரி வருவாயை மட்டும் புடுங்கிறது தான் ஒன்றிய அரசினுடைய வேலை. ஒன்றிய அரசு என்னத்தை புடுங்குச்சு, ஒன்றிய அரசு என்னத்தை புடுங்குச்சு அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்கல்ல. ஒன்றிய அரசு இதெல்லாம் புடுங்குச்சு, எங்களுடைய வரியை புடுங்குச்சு, எங்களுடைய உரிமையை புடுங்குச்சு, எங்களுடைய உடைமையை புடுங்கிட்டு இருக்கு, எங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்களுடைய நீர் உரிமையை புடுங்கிட்டு இருக்கு, எங்களுடைய நில உரிமையை புடுங்கிட்டு இருக்கு, எங்களுடைய கனிம வளத்தை சொன்னிக்கிட்டு இருக்கு, எங்களுடைய மலைகளை உடைச்சு திருடிட்டு போயிட்டு இருக்கு. இப்படி எல்லாத்தையும் திருடுகின்ற வேலையை மத்திய ஒன்றிய அரசாங்கம் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி எங்கள்கிட்ட வரியை வாங்குற, எங்களுடைய வாக்கை வாங்குற, எங்களுடைய வாக்களை வாங்கி அதிகாரத்துக்கு போயிடுற, அதிகாரத்துக்கு போனதுக்கு அப்புறமாவது உங்களுக்கு இந்த புடுங்குகின்ற இந்த வெறி கொஞ்சமாவது குறையதான் பார்த்தா அப்பயும் குறையல. அப்ப நீ அந்த பையன் 11 கோடி ரூபாய் வாங்குறதுல 4.5 கோடி ரூபாய் எனக்கு காசு கட்டணும் அப்படிங்கிறியே, அந்த காசை வச்சு நீ விளையாட்டுத்துறையை மேம்படுத்த போறியா? அவன் விளையாடி சம்பாதிச்ச காசுல நீ விளையாட்டுத்துறையை மேம்படுத்துறதுக்கு நான் செலவு பண்றேன் சொல்ல முடியுமா? உன்னால வெள்ளை அறிக்கை ஒன்றிய அரசாங்கத்தால் கொடுக்க முடியுமா? நம்ம நிர்மலா சீதாராமன் கொடுப்பாங்களா வெள்ளை அறிக்கை? நாங்கள் இவ்வளவு வரி வருவாயை எடுத்திருக்கிறோம், இந்த வரி வருவாயில இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் இவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்க ஏதாவது வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? இத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும். தேசிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விளையாட்டு துறைக்கு, விளையாட்டை மேம்படுத்துவதற்கு இவ்வளவு நிதியை நாங்கள் ஒதுக்குறோம்னு பட்ஜெட்ல படிக்கிறீங்க. அவ்வளவு நிதி ஒதுக்கப்படுதா? அந்த நிதி எங்கெங்கெல்லாம் செலவு செய்யப்படுது? சரியான முறையில் செலவு செய்யப்படுதா? அது மாணவர்களுடைய தனித்திறனை மேம்படுத்துவதற்கு, அவருடைய விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்கு, அவர்களுடைய அந்த ஆற்றலை மேம்படுத்துவதற்கு உங்களுக்கு எங்க பயன்பட்டுருக்கு? நீங்க எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க? இதை சொல்ல முடியுமா? இதுல தமிழ்நாட்டுக்கு குறிப்பா எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? சம்பந்தப்பட்ட இந்த பையன் குகேஷுக்கு இந்திய ஒன்றிய அரசாங்கம் செஞ்ச ஏதாவது ஒரு நன்மையை நீங்கள் காட்ட முடியுமா? நன்மையே செய்யாம உங்களுக்கு காசு மட்டும் வேணும். இப்படிதான் ஜிஎஸ்டி வரியை போட்டான். கடை இங்க இருக்கிற முதலாளி நடத்துவான், பொருள் இங்க இருக்கிற முதலாளி வாங்கி போடுவான், கடையில் உட்காந்து விடிய விடிய உட்காந்து வியாபாரம் பார்க்கறது இங்க இருக்கிற முதலாளிகள். அவன் கூலிக்கு ஆள் வச்சிருப்பான், அவன் வேலைக்கு ஆள் வச்சிருப்பான், அவனுக்கு சம்பளம் கொடுக்கறது அந்த முதலாளி. எல்லாத்தையும் இவன் செய்வான். ஆனா வரியை மட்டும் ஒன்றிய அரசு வாங்கிட்டு போயிடும். ஏன்னா நாங்க அரசை நடத்தணும்னா, இந்திய ஒன்றிய அரசை நடத்தணும்னா எங்களுக்கு காசு வேணும். அந்த காசை எடுத்துட்டு போய் இப்ப தமிழ்நாட்டில இருந்து வாங்குற ஜிஎஸ்டி தொகையை திருப்பி தமிழ்நாட்டு அரசினுடைய நலத்திட்ட உதவிகளுக்கு, இந்தியாவில் என்ன நடந்தாலும் தமிழ் மாநிலத்துக்கு இவர்கள் கட்டுகின்ற வரியை இவர்களுக்கே நாங்க திருப்பி தர்றோம். அப்படி ஒரு கோட்பாடு வச்சிருக்கியா? இல்ல. எங்களுடைய வரியை எடுத்துட்டு போய் உத்தரப்பிரதேசத்துல பாலம் கட்டுறதுக்கு, உத்தரப்பிரதேசத்துல பெரிய பல்கலைக்கழகங்கள் கட்டுறதுக்கு, உத்தரப்பிரதேசத்துல எய்ம்ஸ் கட்டுறதுக்கு, இப்படி எங்கள் பணத்தை எடுத்துட்டு போய் நீ அங்க செலவு செய்யறியே. எங்கள் மாநிலத்தை சார்ந்த அந்த மாநிலத்தின் மீது உங்களுக்கு தீராத வெறி இருக்கலாம், தீராத கோபம் இருக்கலாம், எல்லாம் சரி. நாங்களும் இந்த இந்திய நாட்டினுடைய பிரஜை, இந்திய ஒருமைப்பாட்டின்படி, இந்திய இறையாண்மைப்படி நாங்களும் இந்தியர்கள். அப்ப எங்களுடைய வரி வருவாயை அந்த பையன்ட்ட இருந்து நீ புடுங்கிட்டு போய் யாருக்கு கொடுக்க போற? இது சொல்றதுக்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லுவாங்களா? இல்ல ஒன்றிய அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் இங்க வரியெல்லாம் எல்லாருக்கும் பொதுவுதாங்க, அம்பானிக்கும் ஒரே வரி தான், அதானிக்கும் ஒரே வரி தான், நாட்டினுடைய கலைகோடி ஏழை மகனுக்கும் ஒரே வரி தான் அப்படின்னு பேசுறீங்கல்ல, ஒரே நாடு ஒரே வரி பேசுறீங்கல்ல, இந்த வரியை வச்சு நீ என்ன செய்வ? அதை சொல்லு. அதை சொல்லிட்டு தாராளமா எடுத்துட்டு போ. இப்ப இந்த வரி விதிப்பை இந்த அரசாங்கம் போட்டுருச்சு. இன்னொரு பக்கம் அந்த பையன், உண்மையிலுமே குகேஷ் பையன் அவன் கொஞ்சம் குசும் பிடிச்சவன் போல இருக்கு. அவன் ஒரு போட்டோ ஒன்று போடுறான் நேற்று சமூக வலைதளங்கள்ல, அது தீயா பரவுது. பிரிட்டி ப்ளீஸ் டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆங்கில வாசகம் போட்டிருக்கான். அதாவது என்னை தொடாதீங்க, என்னை விட்டுருங்க, என் போக்கில் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் ஒன்று போட்டிருக்கான். அது யாருக்கான பதிலாக இருக்கும்னா, இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்காக பதிலாகத்தான் நாங்க அதை பார்க்கிறோம். இந்த பையன் இப்ப குகேஷ்ங்கிற பையன் தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு வரானா? இல்ல. அதுக்கு நிறைய பேர் இங்க இந்த ஓங்கோல்ல இருந்து வந்தவங்க எல்லாம் ஒரு பக்கம் கதறிட்டு திர்றாங்க. தமிழர்கள் நாங்கள் பேசும்போது எப்படி நீங்கள் தமிழர்னு அடையாளப்படுத்துறீங்க, எப்படி நீங்க தமிழர்னு தனியா அவரை சொல்றீங்க அப்படின்றது, அதுக்கு சாதிக்குள்ள போறீங்களா, அந்த லேப்ல போய் டெஸ்ட் எடுத்தீங்களா, இந்த லேப்ல போய் டெஸ்ட் எடுத்தீங்களா அப்படிங்கிற இந்த குகேஷ் தொம்முராஜ் அப்படிங்கிற இந்த பையன் அங்க வெற்றி பெற்ற உடனே ஆந்திராவை சார்ந்த சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் அவர் போடுறாருங்க ட்வீட்டு. அவர் எந்த லெவலில் டெஸ்ட் எடுத்தார்? இந்த பையன் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவன், அவன் தெலுங்கு பேசக்கூடிய பையன், தெலுங்கு பையன் அப்படின்னு சொல்லி அவர் எதை வச்சு போட்டாரு? அங்கே போய் கொஞ்சம் கேளுங்களேன். இதைத்தான் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்கே மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாநிலத்தில் இருந்தாலும், அவர்கள் மொழி பேசக்கூடியவர்கள் இங்கே இருந்தாலும், அவர்கள் மொழியாக அவர்கள் பார்க்குறாங்க. அவர்கள் தமிழனாகவோ திராவிடனாகவோ அவங்க பார்க்கல, அவங்க தெலுங்கர்களாக பார்க்குறாங்க, இவன் கன்னடனாக பார்க்குறான், இங்கிட்டு இருக்கவங்க மலையாளியாக பார்க்குறாங்க. நாம மட்டும்தான் திராவிடம்னு சொல்லிட்டு தெரியுறோம், அதாவது நாம மட்டும்தான் கோபாலகிருஷ்ணன் சொல்கிறோம், அவங்க எல்லாரும் சப்பானி சொல்றாங்க அப்படிங்கிறது போல
இங்கு அப்படித்தான் கட்டமைப்பு இருக்குது. இன்னைக்கு போய் கேளுங்களேன் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கிட்ட, ஏங்க அவர் எப்படிங்க, நீங்க எதை அடிப்படையில் எந்த லேபில் டெஸ்ட் எடுத்து இந்த குகேஷ் தொம்முராஜை நீங்கள் வந்து தெலுங்கு பையன்னு சொன்னீங்க? அவன் தமிழ்நாட்டை சார்ந்தவன், தமிழ்நாட்டில் படித்தவன், தமிழ்நாட்டில் வளர்ந்தவன், தமிழ்நாட்டுக்கு வரி செலுத்துவன், தமிழ்நாட்டில் வாக்கு செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறவன், திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி பிடிக்க போகிற அடுத்த தளபதி அவன் தான் அப்படின்னு அங்கே போய் பேசுங்களேன் பார்ப்போம். ஆந்திராக்காரன் நல்லா மிளகா வச்சிருக்கான், அரைச்சி தேய்ச்சி வச்சு அனுப்பிச்சு விட்டுருவான். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இதில் இனம் பாகுபாடு நம்ம பார்க்கல. ஆனால் அவன் தமிழ்நாட்டை சார்ந்து தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி அவன் போகலை, அவன் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்கான். அப்போ இந்தியாவை ரெப்ரசன்ட் செஞ்சு போன அந்த குகேஷுக்கு எதுக்கு இவ்வளவு சுமை, எதுக்கு அவன் நீங்கள் வந்து இவ்வளவு வரி இது பண்ணணும்? அதே போல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்போ அறிவிச்சிருக்காருல 5 கோடி ரூபாய் வந்து இந்த குகேஷ் தொம்முராஜுக்கு பரிசாக அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. அதுக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கம் ஒன்றிய அரசு புடுங்கினாலும் தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அந்த பையனுக்கு அதை காம்பன்சேஷனாக கொடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஆக மொத்தம் அவனுடைய கணக்கு 11 கோடி. அது வெளிநாட்டில் அவன் போய் உழைச்சு அவன் விளையாண்டு அவன் சம்பாதிச்ச காசு. அந்த காசை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு பணம் கொடுத்துருச்சு. ஆனால் இந்திய ஒன்றிய அரசாங்கம் இதில் நடந்து கொண்டது மிகப்பெரிய தவறு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கானா நிறைய நடந்திருக்கு. நிறைய விளையாட்டுகளில், நிறைய கிரிக்கெட்டாக இருக்கட்டும் அல்லது உமன்ஸ் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அப்படி நிறைய சாம்பியன்ஷிப் வென்று வரும் பொழுது அவங்களுக்கான வரி சலுகையை இதே ஒன்றிய பாஜக கொடுத்துருக்கு, இதே ஒன்றியத்தில் இருந்தால் காங்கிரஸ் கொடுத்துருக்கு. அப்படி விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்கான். உன் நாட்டுக்கு தானடா பெருமை. அப்படி நீ பெருமையாக எடுத்துக்கொள்ளாம அந்த பையனுக்கு பெருமையாக எடுத்துக்கிட்டு அந்த வரி விலக்க கூட கொடுக்காம இப்படி நடந்து கொள்வது அரசுக்கு, அதாவது ஒன்றிய அரசுக்கு நல்லது அல்ல. மல்யுத்த வீராங்கனைகள் வெளில போகிறாங்க, விளையாடுறாங்க, அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதுவரை அந்த பெண்கள் போராடினாங்க, அவர்களுக்கான ஒரு தீர்வு இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கா, ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்கா. நாடு முழுக்க விளையாட்டு வீரர்கள் எக்கச்சக்க பேர் இருக்கான். அந்த விளையாட்டு வீரர்களுக்கு தனியான முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா? இல்லை. நீங்கள் யாரை அடையாளப்படுத்துவீங்க? உங்களுக்கு ஆதரவாக, பிஜேபிக்கு ஆதரவாக, ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக எந்தெந்த விளையாட்டு வீரர்லாம் வந்து பேசுகிறாரோ, எந்தெந்த விளையாட்டு வீரர்லாம் ஆதரவாக இருக்காரோ அவருக்கு ஆதரவான மனநிலையை இந்தியா முழுக்க உருவாக்குவீங்க. அவங்களுக்கு நல்லா தூக்கி அப்படியே கொடுப்பீங்க. அவங்களுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் என்ன, அவங்களுக்கு வரிச்சலுகை என்ன, ஏன்னா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கறதுனால தான் இந்த நாட்டினுடைய தரம் உயரப்போகுது. அவர்கள் போய் விளையாடுறதுனால தான் உங்களுக்கு வந்து எல்லா புகழும் வரப்போகுது. அப்படி கிரிக்கெட்டில் விளையாண்ட டெண்டுல்கர் எல்லாத்தையும் கொடுத்தாங்க, ஆனா தோனிக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஏன்னா தோனி பிஜேபியை ஆதரிக்கல, தோனி பிஜேபிக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிறதுனால தோனியை மதிக்கிறது இல்லை. இது கிரிக்கெட்ல மட்டும், இப்படி எல்லாத்துலையும் இருக்கு, எல்லா துறையிலையும் எல்லா விளையாட்டுகள்லையும் இருக்கு. ஹாக்கியா இருக்கட்டும், ஃபுட்பாலா இருக்கட்டும், உமன்ஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த வேலை திட்டம் போய்கிட்டு இருக்கு. இதை ஒன்றிய அரசு மாத்திக்கணும். இவ்வளவு பெரிய நாடு இந்தியா, இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு, ஆனாலும் நம்மளால ஒலிம்பிக்ல பதக்கம் வெல்ல முடியல. ஒலிம்பிக்ல பதக்கம் வெல்றதுக்கு ஒரு சில வாய்ப்புகள், ஓட்டப்பந்தயம், இந்த மாதிரி செஸ் இதெல்லாம் ஒலிம்பிக்ல சேரும். அதில் குறைந்தபட்சம் நம்ம வெற்றி பெறுவதற்கு இவர்களை தனித்திறன் ஆற்றலை வளர்த்து விடுவதற்கான வேலையை ஒன்றிய அரசு செய்யுமானா அதை செய்யறதில்லை. அதை செஞ்சால்தான் இது ஒன்றிய அரசு. இது இல்லை அப்படின்னா இது உப்புக்கு சப்பு இல்லாத ஒன்றும் இல்லாத அரசு.